உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டிட்டே இருக்குதா? அப்ப இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க. முடி கொட்டுறது நின்றும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 5 செம்பருத்தி இல புடுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மருதாணி. ஏன் கொஞ்சமா மருதாணினா, நான் 200 மில்லி லிட்டர் தான் தேங்காய் எண்ணெயே எடுத்துருக்கிறேன். அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து கொஞ்சமா தான் மருதாணி எடுத்தேன். செம்பருத்தி பூ வந்து 3ஓ இல்ல 4ஓ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ நைட்டே செடியிலேருந்து புடுங்கி கொண்டு வந்து மொட்டாவே தண்ணீல போட்டாச்சு. ஸோ, அதனால இத எல்லாமே தண்ணீல வாஷ் பண்ணி ஒரு இடத்துல வச்சாச்சு. தண்ணி வடியிற வரைக்கும் வச்சிடலான்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கத்தாழை ரொம்பவுமே சின்ன சைஸா தான் வச்சிருந்தேன். ஏன்னா வந்து நான் 200 மில்லி லிட்டர் தான் நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு அளவா தான் போடணும்னு சொல்லி கத்தாழைய புடுங்கி நல்லா வாஷ் பண்ணி, அதையும் ட்ரை ஆகட்டும்னு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கணும்னா, கொஞ்சம் வேப்ப இல, பெரிய மலை நெல்லிக்காய், 4 சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம் இதையெல்லாம் போட்டு அடுப்பில வடச்சட்டிய வச்சுட்டு, நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கிறோமோ அந்த எண்ணெய ஊத்திரணும். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் ஊத்திரணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போடணும். போட்டோனையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும். பொங்கி வந்ததுக்கப்புறம் மலை நெல்லிக்காயும், சின்ன வெங்காயத்த மட்டும் தட்டி உள்ள போட்டுறணும். அப்புறம் வந்து ஹேர் ஆயில் நல்லா வந்து கலர் மாறும். கலர் மாறும்போதே அது வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோனயுமே ஆஃப் பண்ணிரணும். இல்லன்னா ரொம்ப விட்டோம்னா கருகிரும். அதுக்கப்புறம் இத ஒரு நாள் ஃபுல்லா வச்சு வடிச்சு வச்சோம்னா, சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி.